ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. இந்த நாள் உங்களுடைய நாள். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்தெந்த காரியங்கள் முடிவு பெறாமல் அப்படியே இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தை நீங்க அப்படியே தூக்கி போட்டு அப்புறம் பார்த்துப்போன்னு யோசித்து வச்சிருந்தீங்களோ, அதை மீண்டும் நீங்க எடுத்து தேவன் உங்களுக்கு ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி சில தரிசனத்தை கொடுத்துருக்கலாம். இதை நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கலாம். அந்த காரியத்தை நீங்கள் மீண்டும் எடுத்து நடத்துவீங்க. அந்த தரிசனம் மீண்டுமாக துளிர்விடும். அது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிற அந்த வரங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேகர் வரங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தேவன் கணக்கே இல்லாமல் அளவே இல்லாமல் ஆறா ஓடுகின்ற மாதிரி கிஃப்ட்ஸை அப்படியே தூக்கி நம்ம மேலே ஏகப்பட்ட வரங்களை தூக்கி நம்ம கொடுத்துருக்காரு. அது அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும். அந்த வரத்தை கொடுத்தது யார் என்றால் பிதாவாகிய தேவன். யாருக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த இடத்தை மீண்டும் ஆரம்பிங்க. அது அநேகருக்கு போய் சேரும். இதெல்லாம் யார் எடுத்துப்பா, இதெல்லாம் யாருன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவா, இது ஏற்றுப்பாங்களா, நான் அழகாக இல்லையே, நான் இந்த கலர் டோனில் இருக்கிறேன்னு, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. இங்கே பாருங்க, உங்கள் கையில் என் கையில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்து, எல்லா விதமான பொருட்கள் இருந்து, ரொம்ப காஸ்ட்லியான ஹைடெக் பொருள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு இருந்து, பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் என்ன தான் அதை எடுத்து பயன்படுத்தினாலும் அது எந்த ஆத்மாவும் போய் தொடாது. உங்கள் கையில் என் கையில் பொருளே இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் போயிட்டு அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆத்மா உங்களை தேடி வரும். அலங்கரிப்பை பார்த்து வரல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து வராங்க. அந்த வரங்களை அப்படியே பூட்டி வச்சிடாதீங்க, மண்ணில் போட்டு புதைச்சிடாதீங்க. அவர் கொடுத்துருக்கிற அந்த தாளந்தை அப்படியே ஒழிச்சு வச்சிடாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், இப்படி என்ன பேசுவாங்களா, என்னை இப்படி கேலி செய்வாங்களா, இல்லை. அந்த வரத்தை ஏன் கொடுத்தாருன்னா எனக்கு பயன்படணுன்றதுக்காக தான் கொடுத்தார தவிர்த்து மக்கள் கிட்ட இருந்து பாராட்டை வாங்க கொடுக்கல. அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, அவருடைய சித்தம் பூமியில செய்யப்படுவதற்காக தான் அந்த விலையேற பெற்ற கிஃப்ட், அந்த டேலண்ட், அந்த தாளந்து, அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது உங்களால் செய்ய முடியும்னா ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். மக்களுடைய கமெண்ட்டை கேட்டு நீங்கள் அதை நிறுத்தி வச்சிருக்கலாம். மக்கள் தரல, அவருக்காக, அவருக்கென்று கொடுக்கப்பட்டது. நாம் அதை அவருக்கென்று செய்யும் பொழுது மக்கள் தானாக வந்து சேருவாங்க. கைத்தட்டி வாழ்த்துனாதான் கிடையாது. பரலோகம் நம்மை பார்த்து உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் என்ற அந்த சர்டிஃபிகேட் வேணும் நமக்கு. அவங்க பார்க்கிறபடி செய்யுங்க. எந்த விதமான ஒரு பவுல் அழகாக சொல்வார் பாருங்க, நான் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கலான்னு யோசித்தேன், உடனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நான் அந்த பிளானை பண்ணல. அரபி தேசத்துக்கு போகிறேன், அங்கே தங்கி இருக்கிறேன், 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், கர்த்தர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டு வரேன், கர்த்தரிடத்துலேருந்து அதை கற்றுக்கொண்டு வரேன். என்ன பண்ணார்? மக்களுக்கு பயன்படுத்தினார். சோர்ந்து போயிட்டு ஐயோ இது பயன்படுத்தலாமா வேணாமான்னு யோசிக்கல. ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கல என்ன, ஆவியானவரோட உறவில் இருங்க. ஆவியானவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுட்டே இருங்க. அவர் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார், ஆனாலும் மன்னிப்பு கேளுங்க அவர்கிட்ட. அவர் பிடிக்காத எதுவும் செய்யாதீங்க. மீண்டுமாக நீங்கள் மூடுனா அந்த திறமைகளையும் அந்த வரங்களையும் தேவன் கொடுத்த அந்த விசேஷத்தை கிஃப்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கென்று யூஸ் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் வராமல் இருக்கிறது சூப்பரா, இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் எந்த விதமான யூசேஜே இல்லை அப்படியே கிடக்குது, அது சூப்பரா? யூஸ் பண்ணி மக்கள் கிட்டேருந்து வரவேற்பே வரலைங்க, பரவாயில்ல, ஆனால் அவர் கொடுத்ததை நான் பயன்படுத்திட்டேன். யூஸ் பண்ணாமல் மக்கள் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வரல, திட்டுவார், கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன் தெரியுமா? பயன்படுத்து.
வரத்தை உனக்கு ஏன் நான் கொடுத்துருக்குறேன்னா, யூ ஹாவ் டு ஆப்ரேட் இன் தட். அதில் நீ வந்து அதை பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும். அதனால அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அநேகர் அது ரொம்ப பயனடைவாங்க. அதனால தான். ஆமென். ஸோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு சுகமும் ஆசீர்வாதமும் மகிமைக்கு மேல் மகிமை நீங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே அங்கே ஓடுறதுக்கு பதிலாக நீங்கள் அமர்ந்து உங்கள் கையில் உங்கள் கையில் இருக்கின்ற விலையேற பெற்ற வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உங்களை நீங்களே சுகப்படுத்திக்க முடியும். உங்களை நீங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இது தலை விதிங்க, அதை மாற்ற முடியும். எதை வைத்துனா, தேவனுடைய வார்த்தையை வைத்து. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற எல்லா விதமான பொய்யையும் நீங்கள் எந்த இடத்துல மாற்ற முடியும்னா, வசனத்தை வைத்து தான் மாற்ற முடியும். நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு காரியம். நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 16 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து அந்த கடைசி வார்த்தை கவனிங்க. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எங்கள் அப்பாவோட நேம் இன்ஷியல் எல்லாருமே யாரோட பேர் இன்ஷியல் வருது? அப்பா. எங்கள் அப்பாவுக்கு யாரோடைய பேர் இன்ஷியல் வருது? எங்கள் தாத்தா. இப்போது எந்த அண்டரில் எங்கள் அப்பா வராரு? எங்கள் தாத்தாவோட நேம். எங்கள் தாத்தாவோட அண்டரில் வரேன். இப்போ நான் யார் நேமில் வரேன்? பால் பொன்னரசுன்ற நேமில் வரேன். இப்போ நான் யாருக்கு உரியவனா முழுமையாக மாறுறேன்? என் அப்பாவுக்கு. நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, இல்லை மக்கள்கிட்ட போயிட்டு, இல்லை என்கிட்டயே போயிட்டு, ஹாப்பி நீ வந்து உங்கள் அப்பா யார் தெரியுமா? இல்லை மக்கள்கிட்ட போயிட்டு, அதாவது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குங்க. என்னங்க ஆசை? எங்கள் அப்பாவோட வீடு இருக்குல்ல, ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டைரி வச்சுருக்காரு. அந்த டைரி எனக்கு வேணும்னு ஆசையாக இருக்குங்க. அது கொஞ்சம் கிடைக்குமா? ஏன்பா உங்கள் அப்பா அது ஏன்பா வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க? நீ நேராக போய் டைரி எடுத்துக்கோ. இல்லை அது எங்கள் அப்பாவோட டைரிங்க. ஏன்பா உங்கள் அப்பாப்பா அவர், அது ஏன்பா என்கிட்ட வந்து சொல்கிற? 2 நாளாகவும் 7வது அதிகாரம் வசனம் 14 வாசிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வார்த்தைக்குள்ளே போகலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே ஒரு வார்த்தை கவனிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதே போல தான் எரேமியா 15:16 வாசித்தோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உங்கள் மேலே ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அவர் உங்களை அழைக்கும் பொழுது அந்த நாமத்தை வைத்து தான் அழைக்கிறார். ஆபிரகாம் மோரியால தன் மகனை பலியிடும் பொழுது ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே மகனை சாகடிச்சிடாத. அப்போ ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா பலிக்கு ஆடு எங்கப்பா? யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரேன்ற வார்த்தை கேட்டுச்சு பார்த்தீங்களா?
அந்த நாமம் தான் உங்களுக்கு எனக்கும் தரிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய பெயர் தெரியுமா? உங்கள் அப்பாவுடைய பெயர், என் அப்பாவுடைய பெயர். என் வாழ்க்கையில் இப்போ ஒரு குறை இருக்குன்னா நான் சொல்ல வேண்டியது, என் மீது ஒரு நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமத்திற்கு உரியவர், அந்த நாமத்துக்கு உடையவர் யார் என்றால் யெகோவா. யெகோவா ஈரே. அப்போ அவருடைய நாமம் என் மேலே தரிக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற குறைய நான் தான் சரி செய்யணும். எப்படி சரி செய்யணும்னா, நான் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால், என் மேலே இருக்கிற நாமத்திற்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த நாமத்தை வைத்து இப்போ நான் என் வாழ்க்கையில் பார்க்கின்ற இந்த ஃபினான்ஷியல் காரியங்கள், ஆசீர்வாதங்கள், குறையப்பட்டிருக்கிற காரியங்கள், நல்ல வேலை இல்லை. அதன் மீது என்ன சொல்கிறேன்னா, யெகோவா ஈரே இருக்கிறாரு. இந்த காரியம் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இப்போ தானாகவே என்ன நடக்குதுன்னு நான் சொல்லட்டுமா? அந்த பெயரை நீங்கள் சொன்னதுனால தானாகவே அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இதில் கிரியை செய்யும். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களா? யெகோவா ராஃபா அப்படின்னா என்னங்க? அவர் நம்மை சுகமாக்குறவர். நீங்கள் பெருசாக அழுது புலம்ப வேண்டாம். அவரே சொல்றார், என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த யெகோவா ஈரே என்றது யாருடைய பெயருங்க? உலகத்தை உருவாக்கின அவருடைய பெயர். யெகோவா ராஃபா யாருடைய பெயருங்க? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் தங்க பண்ணுகிறீர். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இப்போ சொன்ன பார்த்தீங்களா? கர்த்தராகிய யெகோவா. அந்த யெகோவா மோசே கேட்குறாரு, நான் உங்களை போயிட்டு என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லணும்? ஐ எம் தட் ஐ எம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். அவருடைய நாமம் தான் தரிக்கப்பட்டிருக்கிறது. கிதியோன் வைக்கின்ற பெயர் யெகோவா ஷாலோம், அப்படின்னா சமாதானம் தருகிறவர். சமாதானம் இல்லையா? இப்போ நீங்களே ஒரு வார்த்தையை கொண்டு வரணும். அவர் நாமம் என் மேலே தரிக்கப்பட்டிருக்கு. அவர் நாமம் என்னவென்றால் யெகோவா ஷாலோம். இப்பொழுது அந்த நாமத்தை கூறுகிறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல சமாதானம் வேண்டும் என்று நான் கேட்கும் பொழுது தானாகவே அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு வந்து உங்களுடைய அந்த பகுதியில் எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அந்த சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எபினேசர்னா என்ன? இதுவரை எனக்கு உதவி செய்தீங்க, இனிமேலும் உதவி செய்வீங்க. அந்த எபினேசர் என்ற நாமம் தான் உங்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய நாமம் என்றால் ஜீசஸ், தேவனாகிய கர்த்தருடைய நாமம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தான் நீங்கள் தரித்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பெயரை கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சருடைய மகன் போயிட்டு அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிஎமோட மகங்க, எனக்கு கொஞ்சம் அதான் உங்களுக்கும் எனக்கும் அதற்கும் பல கோடி மடங்கு அதிகமான அந்த நாமத்தில் மகிமை இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கான வார்த்தை இதுதான். எங்கெங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை யாருமே நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தவறு பண்ணி கீழே விழுந்திருக்கலாம். உங்களை சில பேர் கண்டெம்னேஷன் பண்ணியிருக்கலாம். சில பேர் உங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்திருக்கலாம். ஆனாலும் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த தவறை ஒற்றுக்கொண்டு, ஆமாப்பா நான் பண்ணு தப்பு என்று நான் உங்களை என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டோம் என்றால் அவர் நம்மை மன்னிப்பதில் வல்லவர். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கவலைப்படாதீங்க. எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ இந்த நாமங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்க. அந்த நாமம் என் மேலே, அந்த நாமம் தான் அது என் மேலே போடப்பட்டிருக்கு. அது என் அப்பாவோட நாமம், அது என் மேலே போடப்பட்டிருக்கு. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன். பிசாசு என்னை தொட முடியாது, என்னை தொட முடியாது. நான் கர்த்தருடைய மகன், அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு வெட்கம் அல்ல. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை.
பிளெஸ்ஸிங்காக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. அவர் நாமத்தை தினமும் அறிக்கை செய்யுங்க. அவர் நாமத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து எடுத்து வாசித்து 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 தினமும் அறிக்கை செய்யுங்க. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு என்னென்னா, நீங்கள் இந்த ஒவ்வொரு நாமத்தையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்து வாசிங்க. அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்க. எங்கெங்கெல்லாம் குறைப்பட்டு போகிறீங்களோ அது அவர் நாமத்தை அறிக்கை செய்யுங்க. யெகோவா என்பதோடைய நாமம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெயர். ஸோ யூ ஆர் ஆல் பிளஸ்டு பீப்புள். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.